ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aram Info. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷை தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்நாக் ஐட்டம் தான் அது. வடை பாவுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பொடியும் ஒரு சட்னியும் தேவை, கொத்தமல்லி சட்னியும் தேவை. அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிறகு அது வடை பாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி புதினா சட்னிக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக இருக்குது, அதனால 4-5 போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், புளிப்புக்கு மாங்காய் போடலாம், புளி போடலாம், இல்லை லெமன் ஜூஸ் ஊற்றலாம். இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லி மாங்காய் பொடி விற்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் போடலாம். அவரவர் சாய்ஸு. இப்போ மாங்காய் கிடைக்கிறதுனால நான் மாங்காய் போட்டு செய்கிறேன். சால்ட்டு இந்த 5த்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அவ்வளோதாங்க. இது கொத்தமல்லி சட்னின்னு சொல்லிட்டு எல்லா இதுக்குமே இது யூஸ் ஆகும். பானிபூரி, சாட்டுக்கு, எல்லாத்துக்கும், சமோசாக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி மெயின் டிஷ்ஷு. அது அந்த காரத்துக்கு புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிற இதுதான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஜீரா போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால, மாங்காய் போட்டதுனால அது கொஞ்சம் தேவையாக இருக்கும். பாதி புதினா போட்டுட்டு, கொத்தமல்லி புதினா போட்டுட்டு, அதுக்கு மேலே மாங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி முதலையே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இவ்வளோதான். ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு உருளைக்கிழங்குக்கு தாளிப்புக்கு தான் இது போடுறேங்க. இது பெரிய உருளைக்கிழங்கு ஒரு 4-5 வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, அது காரத்துக்கு பூண்டு ஒரு 6-7 பச்சை மிளகாய், சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். மஞ்சள் தூள், இஞ்சி பொடியாக நறுக்குனது,
கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, தேவையான அளவு சால்ட்டு, இன்னும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி வச்சுக்கிட்டோம். சும்மா கோர்ஸாக அரைச்சா போதும், நிறைய வதங்க வேண்டாம். சும்மா அந்த பச்சை வாடை போகிற இதுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் இந்த ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், சும்மா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். அப்புறமா இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கோங்க. நிறைய இது பண்ண வேண்டாம். வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது போட்டோம் இல்லைங்களா, நல்லா இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷில் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு. அவ்வளோதாங்க. இதை உருண்டைங்களா போட்டு பொரிச்சு வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி உருண்டைங்களா பொரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பேட்டர் கலந்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை டிப் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும், ரொம்ப வேண்டாம். சாப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் போதும். போட்டு தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக, அது ஜஸ்ட்டு அந்த இதுக்கு கோட் ஆனால் போகிறோம், அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இந்த ஸ்பூனுக்கு கொஞ்சம் கோட்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கோட்டானா போதும். அதுதான் அதனுடைய இது, பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அப்படி பூண்டு மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த பொடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொடிக்காக அது. நல்லா பொரிஞ்சா போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்புறமா சொல்கிறேன், அது பொடி எப்படி அரைக்கணுன்றதை சொல்கிறேன். இப்போது இந்த உருண்டைங்களை ரவுண்டாக கட்லெட் மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதில் டிப் பண்ணி போட்டுடுங்க. ரொம்ப இதை வேகணும்லாம் கிடையாதுங்க. இந்த கோட்டிங் இருக்கு இல்லையா, ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்தது,
அதனால் மேலே அந்த கோட்டிங் மட்டும் அது கொஞ்சமாக இதுவானா போகிறோம். இது வெந்துருச்சு, இவ்வளோ வெந்த போகிறோம். நிறைய வேகணும்னு இல்லைங்க, நான் எல்லாமே உள்ளே வந்து வெந்தது தான். உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாம் வதக்குனது தான், அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. வடை பாவுக்கு வடை ரெடி. அந்த பொடி அரைச்சிக்கலாம். இதுக்கு அந்த பொடிக்கு தேவையானது தேங்காய், உப்பு, தனி மிளகாத்தூள், ஒரு 4-5 பூண்டு. இந்த பொடி செஞ்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸு நம்ம ஏதாவது செய்யும் போது வடைக்கெல்லாம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதில் தண்ணி கலந்தோம்னாக்கா நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் திரும்புகிற வரைக்கும், அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. தேங்காயை கொஞ்சம், எதுவும் எண்ணெய்க்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, ட்ரை ஃப்ரை தான் அது. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போகிறோம். இதுக்கு இந்த பொடிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சோம்னா இதுக்கு இவ்வளோ போகிறோம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சோம்னா இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா ட்ரை சட்னி எத்தனை நாள் வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேணும்ன்றும் போது தண்ணியை ஊற்றி கலந்து சாப்பிட்டா போதுங்க. இது தேங்காய் பொடின்னு வாங்க. இது இந்த தேங்காயோட இந்த நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. இந்த சட்னிக்கு திருப்பியும் சொல்கிறேன், ஏன்னா ஒன்று போட மறந்துட்டேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அந்த பூந்தி மாதிரி சுட்டு எடுத்தேன் இல்லைங்களா, அதுவும் இது தேங்காய், மிளகாத்தூள், உப்பு, பூண்டு. தேங்காயும் பூண்டையும் நல்லா வறுத்துக்கணும். பூண்டு ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். தேங்காய் நல்லா வதக்கிக்கிட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள் போட்டு அப்படியே வதக்கிடணும். வதங்கின வாட்டி அந்த கார பூந்தி பஜ்ஜி மாவு போட்டோம் இல்லைங்களா, அந்த மாவையும் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து மேலே தூவுறதுக்கு இந்த இது வடை பாவுக்கு. பாம்பேயில் இது மாதிரி சாப்பிட்டேன், அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். வடை பாவுக்கான வடை ரெடி ஆகிடுச்சு, இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது செட்டிங் தான், அது பிளேட்டிங் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பேக்கரியில் விற்பாங்க பாவுன்னு சொல்லிட்டு, பாவ் பாஜி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே தான் இது கூட. ரெட்டு கட்டவே வேண்டாம். பார்த்தீங்களா, இங்கே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த பொடியை போட்டுருங்க. கொஞ்சமாக புதினா சட்னி, அப்புறம் இந்த வடையை வச்சு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இந்த பொடியை தடவிக்கோங்க. இது வந்து வாயில் வச்சு சாப்பிட்றது கஷ்டம்தான். கட்லெட் இது நம்ம பர்கர் மாதிரி தான். வடா பாவ் ரெடி. பாருங்க, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பர்கர் மாதிரி நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. இது கீழே பாவு, மேலே இது அந்த சட்னி பொடி, அப்புறம் அந்த வடை, திருப்பியும் சட்னி பொடி வச்சு பர்கர் இது பாவு இது வச்சாச்சு.
ஆனியனை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. கூட அவங்க பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளால் பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால ஒன்லி ஆனியன் வச்சுருக்கேங்க. இதை அப்படியே எடுத்து அப்படியே வாயை திறந்து கடித்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பியும் நீங்கள் விடவே மாட்டீங்க, எங்கே போனாலும் வடை பாவ் சாப்பிடுவீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் வேலை தான், பட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.